நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற சாய்ராம் பஜாஜ் தாங்க. ஸோ ஷோரூமோட மேனேஜர் நம்பர் ரஞ்சித் சாரோட நம்பர் நான் கீழே டேக் பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட செக் பண்ணிக்கங்க. என்ன பைக் உங்களுக்கு வேணுனாலும் 1 வீக்கில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஃபைனலி வந்து உங்களுக்காக வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆன பஜாஜோட NS 160 பைக் கொண்டு வந்திருக்கோம். பழைய NS 160க்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன NS 160 என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சேனலை ஃபாலோ பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. உள்ளே போய்க்கலாம். என்னென்னு கொடுத்துருக்காங்க என்னங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் வீல் பொறுத்தவரை நல்ல ஒரு அக்ரெசிவான லுக் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு NSக்கு இதுக்கும் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். LED ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லேம்ப் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த பவர்ஃபுல் கூடவே LED விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான லுக் கொடுத்துருக்காங்க. கூடவே USD ஃபோர்க் கொடுத்துருக்காங்க, அப்டவுன் ஃபோர்க். ஸோ கோல்டன் கலர்லாம் கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் ஓகே, மேபி 1.5 மந்தில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். டியூவல் சேனல் டபுள் டிஸ்க் ABS டியூவல் சேனலில் வந்திருக்கு. ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் ஸ்டைல் தான் வந்துடும். மற்றபடிக்கு உங்களுக்கு டியூவல் சேனல் ABSன்னு ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர் வந்துடும். கார்பன் ஸ்டிக்கர் போட்டே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு அந்த விங்கர்ஸ் உங்களுக்கு வைசஸ் எல்லாமே வந்து சேம் அந்த ஓல்டில் கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் வியூ பொறுத்தவரை தான். ரைட் வியூவில் என்னன்னு பார்த்துடலாம். ரைட் வியூவில் என்னன்னு பார்த்துடலாம். ரைட் வியூ பொறுத்தவரை அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் சேம் அந்த ஒரே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கரிங் பொறுத்தவரை டியூவல் ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்கறக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கிளாஸியான லுக் இருக்குது. ஆயில் கூல்டு உங்களுக்கு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். 160லே கிக்கர் கொடுத்துட்டாங்க. கிக்கர் வேணுன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, பட் கிக்கரை கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பில் குவாலிட்டி பொறுத்தவரை இன்ஜின் பொறுத்தவரை நல்ல ஒரு பில் குவாலிட்டி வந்துருக்காங்க. வெஹிக்கிள் கலருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்ஜின் கார்டும் வந்துடும். ரியரில் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு சைலன்சர் சொல்லவே தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் சைலன்சர் கொடுத்துருக்காங்க. டபுள் டிஸ்க் WABSோட வந்துடும். ரியர் ஃபுட் ரெஸ்ட்டும் வந்துடும். 7 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரைட் வியூ பொறுத்தளவு தான். ரியர் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ரியர் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ரியர் வியூ பொறுத்தளவு LED டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் LED விங்கர்ஸோட வந்துடுது. LED ஃபுல் ஆல் LEDனே சொல்லலாம். ஸோ பஜாஜ் பொறுத்தளவு சிம்பிளாக அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு பின்னாடி பேக் வீல் பேடோடு வந்தது. ரியர் வியூ பொறுத்தளவு தான். லெஃப்ட் அண்ட் டாப் வீல் என்னன்னு பார்த்துடலாம். லெஃப்ட் வியூ பொறுத்தளவு சேம் ரைட் வீல் கொடுத்த மாதிரி தான். அந்த பல்சருங்கிற எம்பல்த்து வந்துடும். 160 அப்படிங்கிறது வந்து இந்த நேரம் ஸ்போர்ட்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கீர் ஆப்ஷன் வந்துடும் 160க்கு. ஸோ அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா அந்த NS 160 ஸ்போர்ட்ஸ் டிசைன் ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. சைட் டிஸ்டான்ஸ் இன்ஜின் கட் ஆஃபோட வந்துடும். மற்றபடி உங்களுக்கு லெஃப்ட் வியூ பொறுத்தளவு தான். டாப் வீல் என்னன்னு பார்த்துடலாம். என்னன்னு பார்த்துடலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபுல் LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. 3 கலரோடு வந்துடும். ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ABS ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. RPM லெவல் மேலே வந்துடும். டைம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கேயே வந்துடும். உங்களுக்கு இங்கே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜின் ஆஃப்னு இருக்குது. ஆன் பண்ணால் இன்ஜின் ஆன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரீஃபியூல்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதிலே காமிக்க ஆரம்பிச்சிடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃபியூல்னு இங்கே வந்துடுது பார்த்தீங்களா. பெட்ரோல் ரிசர்வில் இருந்தால் ரீஃபியூல் வந்துடும். ரேடியேட்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் விங்கர்ஸுக்கு தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்தீங்கன்னா MI லைட் இருக்குது. ABS ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாசிங்க்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு கீழ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா விங்கர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பிடிச்சதே வந்து எனக்கு என்ன தான் அந்த ஹெட்லாம்ப் தான். கூட வந்து மொபைல் சார்ஜர் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தளவு 1,79,000 வருது பஜாஜ் ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் 3 கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக், ரெட்டு, கிரே. பிளாக், ரெட்டு, ப்ளூ 3 கலர் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு மைலேஜ் NSோட மைலேஜ் பொறுத்தளவு சொல்ல தேவையில்லை. 50 to 55 வரைக்கும் தாராளமே கிடைக்குது. 160 வருது. இந்த பைக் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னங்கிறது வந்து நம்ம முதலே சொல்லியிருந்திருப்போம். யாராவது இந்த பைக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குங்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்து இந்த ப்ரெசென்ட் தேங்க்யூ டு ஆல். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பாக்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.